G and G inverse is a subset of n for every G in G. Okay, va? N is a normal subgroup கூடிய notation இந்த இது ரைட்டா நார்மல் சப்குரூப்னா இந்த இது மாதிரி எழுதுவோம் சரியா ஓகே n is a normal subgroup of G னா ஃபர்ஸ்ட் n வந்து சப்குரூப்பா இருக்கணும் அடுத்து G and G inverse வந்து subset of n for every G in G ஓகேவா வேற என்னென்ன ரிசல்ட் எல்லாம் பார்த்திருக்கோம் கர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் வந்து நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜின்னு பார்த்திருப்போம் ரைட்டா ஒரு ஹோமோமார்பிசம் கொடுத்திருந்தால் அதனுடைய கர்னல் வந்து நார்மல் சப்குரூப்னு பார்த்திருக்கோமா ஓகே இப்போ அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் தியரம் என்னன்னா let n be a subgroup of G n be a subgroup of G then the following are equivalent then the following are equivalent என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா n is a normal subgroup of G n is a normal subgroup of G second one என்னன்னா xn x inverse equal to n for every x belongs to G okay அடுத்து third property என்னன்னா xn equal to nx for every x belongs to G அடுத்து fourth condition என்னன்னா xn into yn equal to xy n for every x comma y belongs to G every x comma y belongs to G first condition பாருங்க n வந்து நார்மல் சப்குரூப்பா இருந்தால் n வந்து நார்மல் சப்குரூப்பா இருந்தா xn x inverse equal to n இருக்கணும் for every x belongs to G அடுத்து எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன வச்சு ஒரு லெஃப்ட் கோசெட் எடுங்க ரைட் கோசெட் எடுங்க இது ரெண்டும் என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும் சரியா லெஃப்ட் n வந்து நார்மல் சப்குரூப்பா இருக்கிறப்போ லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்ஸும் ஈக்குவல் அடுத்து ரெண்டு லெஃப்ட் கோசெட்டை எப்படி ப்ராடக்ட் பண்ணணும்னா x இன்ட்டு n அண்ட் ஒய் இன்ட்டு என்னங்கிற லெஃப்ட் கோசெட்டுடைய ப்ராடக்ட் என்னன்னா xy இன்ட்டு n இது ப்ரூவ் பண்ண போறோம் சரியா இப்போ 1 implies 2 போடுவோம் 1 implies 2 1 implies 2 1 என்னது let n be a normal subgroup of G n be a normal subgroup of G na then by definition normal subgroup oda definition படி என்ன எழுதலாம்னா Gn G inverse வந்து subset of n for every x for every G belongs to G right for every G belongs to G okay வா இப்போ ரிவர்ஸ் ப்ரூவ் பண்ணணும் சரியா ரிவர்ஸ் ப்ரூவ் பண்ணணும் ரிவர்ஸ் என்னன்னா இப்போ இது n வந்து நார்மல் சப்குரூப்னா டெஃபினிஷன் படி இதை எழுதிடலாம் ரைட்டா இந்த டேர்ம் கூட ப்ரீ மல்டிப்ளைடு பை G இன்வர்ஸ் போஸ்ட் மல்டிப்ளைடு பை G போடுங்க ரெண்டு சைடும் சரியா ஸோ அப்போ ப்ரீ மல்டிப்ளை by G inverse and post multiply by G okay on both sides சரியா so upon G inverse G n G inverse G subset of இங்க என்ன எழுதலாம்னா G inverse n G ன்னு எழுதலாம் சரியா so this implies என்ன எழுதலாம் பாருங்க சரி ஒரு நிமிஷம் இந்த இதுல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க n வந்து சப்செட் ஆஃப் G and G இன்வெர்ஸ்னு சொல்லணும் சரியா n is a subset of G and G இன்வெர்ஸ்னு சொல்லணும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபார் எவ்ரி G in G so in particular G க்கு பதிலா G இன்வெர்ஸ் போடுங்க அப்போ G inverse n G inverse the whole inverse is a subset of n ஓகேவா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி G in G சரியா இப்போ G இன்வெர்ஸ் எங்க இருக்குன்னா G ல தான் இருக்கு அப்போ
ஜி இருக்க இடத்துல ஜி இன்வெர்ஸ் போட்டாலும் அந்த ரிசல்ட் ட்ரூ. சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்னா ஜி இன்வெர்ஸ் என் ஜி இஸ் ஏ சப்செட் ஆஃப் என். இஸ் ஏ சப்செட் ஆஃப் என். இப்போ என்ன செய்யுதுன்னா ப்ரீ மல்டிப்ளைடு பை என் போடுங்க. ப்ரீ மல்டிப்ளை by G and post multiplied by G inverse. சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? G inverse n G inverse is a subset of Gn G inverse. ரெண்டு சைடு. சரியா? அப்போ இது என்னது ஐடென்டிட்டியா மாறிடும், இதுவும் ஐடென்டிட்டியா மாறிடும். அப்போ இங்க இருக்கிறது என்ன வரும்னா n is a subset of Gn G inverse. This result is true for every G in G. அப்போ இங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க, Gn G inverse வந்து சப்செட் ஆஃப் n ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்க n வந்து சப்செட் ஆஃப் Gn G inverse ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் தீஸ் என்ன எழுதலாம்னா ஃப்ரம் தீஸ் Gn G inverse equal to n for every G belongs to G. ஸோ இதுதான் செகண்ட் கண்டிஷன். அதாவது அங்கே கண்டிஷன் வந்து எக்ஸில் எழுதியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜின்னு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஓகே, ஸோ இது ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து 2 implies 3 ப்ரூவ் பண்ணணும். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 given. சரியா? இப்போ Gn G inverse equal to n இருக்கு ஃபார் எவ்ரி G belongs to G. இப்போ என்ன செய்யுதுன்னா போஸ்ட் மல்டிப்ளைடு பை ஜி போடுங்க. அப்போ Gn G inverse G equal to n into G for every G in G. இங்க போஸ்ட் மல்டிப்ளை பை G. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆகும் பாருங்க, Gn இது ஐடென்டிட்டி ஆயிரும் ஈக்குவல் டு NG for every G in G. So this implies n into identity வந்து n தான். So Gn equal to NG for every G belongs to G. So அப்போ ரெண்டு லெஃப்ட் கோசெட்ஸும் ஈக்குவல், ரைட் கோசெட்ஸும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவல் ஃபார் எவ்ரி G in G. ஓகேவா? இப்போ அடுத்து 3 implies 4. சரியா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க, 3 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் Gn equal to NG for every G belongs to G. இது தேர்ட் கண்டிஷன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, Gn into X என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க, Xn into Yn ப்ராடக்ட் பண்ணணும். this equal to என்ன எழுதலாம்னா பை அசோசியேட் லாவெலாம் யூஸ் பண்ணீங்க, எக்ஸ் இன்ட்டு ny இன்ட்டு n எழுதலாம். சரியா? திஸ் ஈக்குவல் டு x into yn. இந்த இதில் நம்ம கிவன் ஹைப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் கோசட்டும் ரைட் கோசட்டும் ஈக்குவல்ல. ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா yn இன்ட்டு n. ஓகேவா? இது என்ன செஞ்சிடலாம்னா சேர்த்துடலாம், இது xy n into n வரும். ரைட்டா? n into n வரும். n into n என்னன்னா நத்திங் பட் n தான். சரியா? அப்போ xy equal to xy n எழுதிக்கலாம். சரியா? ஸோ we get the result for every xn and yn belongs for every xn and yn belongs to நம்ம g by n ஒரு நோட்டேஷன் கொடுத்து தெரியுமா, g/n. லெஃப்ட் கோசெட்ஸ்க்கு ஒரு நோட்டேஷன் கொடுத்தேன்லப்பா, G/n எழுதியிருப்போம். ரைட்டா? எழுதலாம். G வந்து என்ன செட் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசெட்ஸா n in G ன்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ 4th 1 ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து 4 implies 1 சொல்லுவோம். 4 implies 1. 4 வந்து என்னன்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா xn into yn equal to xyn for every xn comma yn belongs to G/n. ஓகேவா? சரி, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா
n வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்லணும். சரியா? n வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்லணும். ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா xn x இன்வர்ஸ் வந்து சப்செட் ஆஃப் என்னன்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ நான் எக்ஸ் கிளைம் என்னன்னு பாருங்க. கிளைம் என்னன்னா xn x இன்வர்ஸ் வந்து சப்செட் ஆஃப் n. சப்செட் இதுதான் டெஃபினிஷன் ஃபார் எவ்ரி x பிலாங்ஸ் டு g. ரைட்டா? இப்போ xn x இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. xn x இன்வர்ஸ் ஈக்குவல் டு xn x இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதிக்கலாம்னா xn x இன்வர்ஸ் இன்ட்டு ன்னு எழுதலாமா? ஐடென்டிட்டி இன்ட்டு எனிதிங் வந்து அந்த எலமெண்ட் தான் வரும். சரியா? இந்த செட் வந்து சப்செட் ஆஃப் xn இன்ட்டு x இன்வர்ஸ் என்னன்னு எழுதலாமா? இந்த இந்த xn வந்து இருக்குப்பா. சரியா? இந்த xn இங்க இருக்கு. ஐடென்டிட்டி என்னல இருக்கா? ஐடென்டிட்டி இந்த இந்த xn வந்து இதுல வந்துருது. ரைட்டா? எக்ஸ் இன்வர்ஸ் இருக்கு. ஐடென்டிட்டி எங்க இருக்குன்னா எண்ணில் இருக்கும். அப்போ இந்த செட் வந்து இந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இந்த செட்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை இப்படி பாருங்க. xn எக்ஸ் இன்வர்ஸுங்கிற செட்டு நான் எழுதியிருந்தேன். xh x inverse such that h belongs to capital N. ஓகேவா? இதானே எழுதியிருந்தேன். இப்போ xn இப்போ இப்போ xn x inverse n எப்படி இருக்கும் பாருங்க. set of all xh x inverse some k such that h comma k belongs to n இருக்கும். ரைட்டா? இந்த செட்ல இதுதான். சரியா? இந்த இடத்துல கேக்கு பதிலாக ஐடென்டிட்டி போட்டுருங்க. கேக்கு பதிலாக ஐடென்டிட்டி போட்டிங்கன்னா இந்த 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 இடம் என்ன, இந்த கேக்கு பதிலாக ஐடென்டிட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. எக்ஸ் கைக்கு எக்ஸ் இன்வர்ஸ் வந்துருமா? அப்போ எக்ஸ் இன்வர்ஸும் இங்க இருக்கும். எப்போனா கே வந்து ஐடென்டிட்டியா இருக்கிறப்போ. அப்போ இந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இங்க வந்துட்டா. ஸோ அப்போ எக்ஸ்என் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்என் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் என்னன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ xn x இன்வர்ஸ் வந்து சப்செட் ஆஃப் xn x இன்வர்ஸ் என்னன்னு எழுதியாச்சு. சரியா? அண்டு இப்போ ரெண்டு கொசட்டோட ப்ராடக்டா இருக்கா இது ரெண்டும்? xnங்கிற கொசட்டு அண்ட் x இன்வர்ஸ் என்னங்கிற கொசட்டு. பை ஹைபாதிசிஸ் இதை யூஸ் பண்ணுங்க. xn இன்ட்டு yn ஈக்குவல் டு xy இன்ட்டு n இருக்கா? இது ரெண்டு கொசட்டோட ப்ராடக்ட். அப்போ இது எப்படி எழுதலாம்? x x இன்வர்ஸ் என்னன்னு எழுதலாம். சரியா? அப்போ xn x இன்வர்ஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் x x இன்வர்ஸ் என்னன்னு வரும். x x இன்வர்ஸ் வந்து என்னது? ஐடென்டிட்டியா மாறிடுமா? அப்போ this equal to என்னவாயிரும்னா n. அப்போ xn x இன்வர்ஸ் வந்து சப்செட் ஆஃப் n ஃபார் எவ்ரி x பிலாங்ஸ் டு g வந்துட்டா. ஸோ அப்போ x வந்து பை டெஃபினிஷன் படி x வந்து நார்மல் சப் குரூப்பா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா n வந்து நார்மல் சப் குரூப்பா g. ஓகேவா? ஸோ வி கெட் தி ரிசல்ட். சரியா? அப்போ இதுல இருந்து என்ன அப்சர்வ் பண்ணுதோன்னு பாருங்க. அதாவது n வந்து நார்மல் சப் குரூப்பா இருந்தால் லெஃப்ட் கோசட்டும் ரைட் கோசட்டும் ஈக்குவல். ஓகேவா? புரியுதா? நானு இந்த ரிசல்ட் படி, அதாவது n வந்து நார்மல் சப் குரூப்பா இருந்தால் லெஃப்ட் கோசட்டும் ரைட் கோசட்டும் ஈக்குவலா இருக்கும். அப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து வேலிடா இருக்கும். xn இன்ட்டு ஒய்என் ஈக்குவல் டு xyn. இந்த ப்ராடக்ட்டும் என்னது? வேலிடா இருக்கும். சரியா? அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அதாவது நம்ம என்ன நார்மல் சப் குரூப்னா xn x இன்வர்ஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் n எழுதணும் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. பட் இதுல இந்த சப்செட் வந்து இன்க்ளூஷன் வந்து ஈக்குவலாகவும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. xn x இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னாகவும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதான் அது செகண்ட் கண்டிஷன். நார்மல் சப் குரூப்னா லெஃப்ட் கோசட்டும் ரைட் கோசட்டும் ஈக்குவலா இருக்கலாம், அல்லது xn x இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், அல்லது ரெண்டு கொசட்டுடைய ப்ராடக்டும் லெஃப்ட் கொசட்டு தான். சரியா? அதான் இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே.
ரொம்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் தியரம் let n be a normal subgroup of n be a normal subgroup of G. N be a normal subgroup of G. Then G by n வந்து என்னதுப்பா set of all Gn such that G belongs to G. இதான நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதானப்பா நோட்டேஷன் G by n set of all left cosets இதான ரைட் கோசட்டும் இதுதான் இந்த இடத்துல. ஏன்னா லெஃப்ட் n வந்து நார்மல் இங்க திஸ் ஈக்குவல் டு nG ஆல்சோ such that G belongs to G. ஓகேவா? ஏன்னா n வந்து நார்மல் சப் குரூப், அப்ப இது ரெண்டும் சேமா தான் இருக்கும். லெஃப்ட் கோசட்டும் ரைட் கோசட்ஸும் சேம் தான். ரைட்டா? ஓகே. அப்போ இது ஈஸியா குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். குரூப் ப்ரூவ் பண்ணணும். இந்த குரூப் என்ன சொல்லுவோம்னா கோசன் குரூப்னு சொல்லுவோம். சரியா? இந்த குரூப் என்ன சொல்லுவோம்னா கோசன் குரூப்னு சொல்லுவோம். சரியா? கோசன் குரூப். ஓகேவா? நியூ குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதோம். சரியா? கலெக்ஷன் ஆஃப் லெஃப்ட் கோசட்ஸ் யூஸ் கலெக்ட் என்னங்கிற நார்மல் சப் குரூப் மூலமா வர லெஃப்ட் கோசட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த லெஃப்ட் கோசட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஏ குரூப்னு சொல்ல போறோம். சரியா? ஓகே. இப்போ ப்ரூஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டை வந்து குரூப்னு சொல்றதுக்கு பைனரி ஆப்ரேஷன் வேணும்லப்பா. அப்போ பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணணும். சரியா? இப்போ லெட் G by n ஈக்குவல் டு என்னன்னா செட் ஆஃப் ஆல் Gn such that G belongs to G. ஓகேவா? இப்போ இந்த செட் வந்து ஃபர்ஸ்ட் நான் எம்டின்னு சொல்லுங்க பாப்போம். இந்த செட் நான் எம்டின்னு சொல்லுங்க, அப்பதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். தென் En வந்து லெஃப்ட் கோசட்ஸா இல்லையா? இது பிலாங்ஸ் டு G by n. ரைட்டா? அப்போ இந்த G by n வந்து நான் எம்டி. இது ஒரு கொசட்ஸ் தானப்பா. Enங்கிறது ஒரு கொசட். சரியா? ஸோ அந்த கொசட் G by nல இருக்கு. ஸோ நான் எம்டி வந்துடும். இப்போ அடுத்து என்ன? இப்போ பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணணும். define star on G by G by n போடுங்க. G by n by Gn star Hn equal to என்னன்னா GH into n எழுதிக்கலாம். for every Gn and Hn belongs to G/n. ஓகேவா? இங்க இது டிஃபைன் பண்ணிட்டேன். பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். டிஃபைன் பைனரி ஆப்ரேஷன் ஆன் டிஃபைன் ஸ்டார் ஆன் G by n பை ரெண்டு லெஃப்ட் கோசட்டுடைய ப்ராடக்ட் வந்து லெஃப்ட் கோசட். அவ்வளவுதான். GHங்கிறது ஒரு எலமெண்ட் தானப்பா. GHங்கிறது Gல உள்ள ஒரு எலமெண்ட் தானப்பா. அப்போ லெஃப்ட் கோசட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? G இன்டு nங்கிற ஃபார்ம்ல இருக்கும். GHும் ஒரு எலமெண்ட் தான். அப்போ இதுவும் என்னன்னா ஒரு லெஃப்ட் கோசட்ஸ் தான். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ லெஃப்ட் கோசட் இஸ் ஏ லெஃப்ட் கோசட். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் டூ லெஃப்ட் கோசட் இந்த டெஃபினிஷன் எப்ப, இந்த பைனரி ஆபரேஷன் எப்ப வேலிட்னா n நார்மல் சப் குரூப்பா இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வேலிட். அதர்வைஸ் அது வேலிட் கிடையாது. அதான் முன்னாடி கேரக்டரைசேஷன்ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ லெஃப்ட் கோசட் இஸ் ஏ லெஃப்ட் கோசட் இந்த ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல. இது எப்போ வேலிட்னா n வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கிறப்ப மட்டும்தான் ரெண்டு லெஃப்ட் கோசட்டோடைய ப்ராடக்ட் லெஃப்ட் கோசட்டா வரும். அதர்வைஸ் வராது. ஓகேவா? அதே மாதிரி n வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கிறப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ ரைட் கோசட் இஸ் ஏ ரைட் கோசட். சரியா? ரெண்டும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பாத்துங்க. n is a normal subgroup of G if and only if product of two left coset is a left coset and product of two right coset is a right coset. ஓகேவா? இப்போ n இங்க கொடுத்துருக்காங்க. n வந்து நார்மல் சப் குரூப்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார் வந்து பைனரி ஆப்ரேஷன் சொல்லிக்கலாம். சரியா? n நார்மல் சப் குரூப்னால சின்ஸ் n is a normal subgroup of G, so product of two left coset is a left coset. சரியா? ஸோ இந்த ரிசல்ட் மூலமா என்ன எழுதலாம்னா xn into yn equal to xyn for every xy belongs to G.
ஸோ திஸ் இம்ப்ளைஸ் xn இன்ட்டு சாரி இங்கே ஸ்டார் என்ன xn ஸ்டார் yn பிலாங்ஸ் டு g by n. ஓகேவா? g by n. ஸோ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சொல்லியாச்சு. சரிட்டா? இப்போ அடுத்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும். இப்போ 3 எலமெண்ட் எடுங்க. xn yn zn belongs to g slash n, g by n. சரியா? xn star yn star zn. ஓகேவா? this equal to product of two left coset is a left coset. xyn xyn in star zn. ஓகேவா? again இந்த இதுவும் this equal to xy zn. ஓகேவா? இந்த மூணு எலமெண்ட் எங்க இருக்குன்னா xy zல எங்க இருக்குன்னா g ல இருக்கு. where x, y, z belongs to g. g வந்து குரூப். ஸோ இங்க அசோசியேட்டிவ் ஆர் ட்ரூ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா x இன்ட்டு ஒய் இசட் இன்ட்டு என்னலாம் அகெயின் பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுங்க. xn ஸ்டார் ஒய் இசட் n எழுதிக்கலாமா? அடுத்து திரும்ப இந்த ஒய் இசட் என்னுக்கு பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுங்க. xn ஸ்டார் yn ஸ்டார் zn. ஓகேவா? ஸோ கேட் அசோசியேட்டிவ் லா xn ஸ்டார் yn ஸ்டார் zn ஈக்குவல் டு திஸ். ரைட்டா? ஸோ அசோசியேட்டிவ் லா ட்ரூ. இப்போ அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணணும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ரைட்டா? இப்போ கிளியர்லி en வந்து பிலாங்ஸ் டு g by n. சரியா? இப்போ ஃபார் எனி gn belongs to g by n எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கு e ஸ்டார் சாரி en ஸ்டார் en ஸ்டார் gn எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஐடென்டிட்டி இன்ட்டு எனிதிங் வந்து என்னது? அதே தானே, g தானே. சரியா? e வந்து ஐடென்டிட்டி இன் g வந்து g ல உள்ள எலமெண்ட். ஸோ ஐடென்டிட்டி இன்ட்டு g வந்து g ஆயிரும். ஸோ n. ஸோ அப்போ en ஸ்டார் gn ஈக்குவல் டு gn வந்துட்டா. en ஸ்டார் gn வந்து என்ன வந்திருக்கு பாருங்க? gn வந்துட்டு. சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி சிமிலர்லி ng ஸ்டார் gn ஸ்டார் en ஈக்குவல் டு என்ன வரும்னா gn தான் வரும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்ல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி gn பிலாங்ஸ் டு g by n. ஸோ en இஸ் identity is the identity in g by n. ஓகேவா? ஐடென்டிட்டி இன் g by n. சரியா? அடுத்து இன்வர்ஸ் பார்க்கணும். let gn belongs to this எடுத்துக்கிறேன். சரியா? then g inverse n வந்து ஒரு கொசட்ஸா இல்லையா? எஸ் சார். g இன்வர்ஸும் ஒரு எலமெண்ட் தானே. g இன்வர்ஸும் ஒரு எலமெண்ட் தான். அப்போ g இன்வர்ஸ் n belongs to g by n. சரியா? அப்போ gn ஸ்டார் gn g இன்வர்ஸ் n என்ன ஆகும்? g இன்வர்ஸ் n மாறிடும். இது e n மாறிடும். ஓகேவா? அப்போ gn இன்ட்டு g இன்வர்ஸ் n ஈக்குவல் டு en. இதே மாதிரி அண்டு g இன்வர்ஸ் n ஸ்டார் gn இது என்ன ஆகும்? g n மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு en. சரியா? அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? g inverse n is an inverse of gn. இந்த gn-ங்கிற இன்வர்ஸ் வந்து என்னன்னா g inverse n. சரியா? இன் g by n. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் சொல்லிட்டோமா? க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டோம், ஐடென்டிட்டி சொல்லிட்டோம், இன்வர்ஸ் சொல்லிட்டோம். ஸோ g by n g by n comma star is a group. குரூப்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இது if g is abelian குரூப்னு எடுத்துக்கோங்க. சரியா? g is abelian குரூப்னு எடுத்துக்கோங்க. தென் என்ன அண்டு n வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் g எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் g by n வந்து என்னன்னா abelian. ஓகேவா? g abelian குரூப்பா இருந்தா g by n வந்து abelian இருக்கும்.
இப்போ ப்ரூஃப் என்ன சொல்லுவீங்க? கிளியர்லி மேலே உள்ள ப்ரூஃப் படி கிளியர்லி G/n ஸ்டார் ஏ குரூப்னு சொல்லியாச்சு ரைட்டா. மேலே குரூப்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. எபிலியன் ப்ரூவ் பண்ணணும். அப்போ XY XN ஸ்டார் YN ஈக்குவல் என்ன எழுதலாம்? XY G வந்து எபிலியன் குரூப். ஸோ அப்போ XY கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க, YXN எழுதலாம். இதை ரீரைட் பண்ணீங்கன்னா YN ஸ்டார் XN வந்துடும் சரியா. அப்போ XN ஸ்டார் YN ஈக்குவல் டு YN ஸ்டார் XN. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா திஸ் G/n வந்து எபிலியன். ஓகேவா? சரியா?